ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜெரிஸ் கிச்சனில் கறி முள்ளங்கி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு முள்ளங்கியை எடுத்து வச்சுருக்கோம். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கோம். அரை மூடி தேங்காய் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். புளி கொஞ்சோண்டு நம்ம எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கோம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு போட்டு பொரிய விட்டுறலாம். சோம்பு பொரிஞ்சு வந்தோடனே நம்ம 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறாந்தா ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்து வதக்கிடலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய தக்காளி, அதனால் நான் 2 சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வதங்கிறதுக்கு லைட்டாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமே நமக்கு வதங்கிரும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். காரத்துக்கு வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கலருக்காக காஷ்மீரி சில்லி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 கிலோ அளவுக்கு கறி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கிளறி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம கறி வேகிறதுக்கு தக்கன தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போ ஒரு மூடி போட்டு குக்கரை மூடி, இளம் ஆட்டுக்கறியாக இருந்தால் ஒரு 3-4 விசிலே வெந்துடும். கொஞ்சம் ஹார்டான இதாக இருந்துச்சுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா 5 விசில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கோம். முள்ளங்கியை ஒரு பேனில் வதக்கி விட்டுறலாம். முள்ளங்கியை தனியாக வதக்கி போடும்போது அது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நம்ம அந்த குழம்போடையே போட்டும் செய்வாங்க. ஆனால் அந்த முள்ளங்கியில் சிலது பேட் ஸ்மெல் வரும், சில பேருக்கு அது பிடிக்காது. அதனால் நம்ம தனியாக பேனில் வதக்கி போடும்போது அந்த பேட் ஸ்மெல்லாம் இருக்காது, நல்லா கமகமன்னு இருக்கும். இப்போ கறியும் வந்துருச்சு. முள்ளங்கி நம்ம வதக்கி எடுத்துட்டோம். புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இதை கரைச்சி ஊற்றிடலாம். தேங்காய் எடுத்து வச்சதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது. மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றி இதில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும் முள்ளங்கி வேகிறதுக்கு. கொதித்ததுக்கப்புறம் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே கெட்டியாயிரும். இப்போ கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதோடு சேர்த்துக்கலாம். நமக்கு ஒரு சூப்பரான கறி முள்ளங்கி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எப்பயும் ஒரே மாட்டம் கறி குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.